இந்த பூமியில மனிதர்களே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாலிவுட் படங்கள்ல வர மாதிரி ஒரு ரோபோவை வச்சு ஆய்வகங்களையே குழந்தைய பெற்றெடுக்க முடியுது அப்படின்னா மனிதர்களுக்குன்னு என்னதான் பிரத்யேகமான வேலை இருக்கு? ஏன்னா இன்னைக்கு போற போக்க பார்த்தா வருங்காலத்துல மனித இனம் அழியாம இருக்கிறதுக்கு இந்த நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. அதாவது கடந்த 50 வருடங்கள்ல ஆண்களோட சராசரி டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோனுடைய அளவானது 50% குறைஞ்சிருக்கான். விந்தணுக்களுடைய அழிவு காலம் உண்மையிலே தொடங்கிருச்சா? விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். உலகளவுல ஆண்களுக்கு விந்தணுக்களும் டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் அளவும் வேகமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் அப்படின்னா ஒரு ஆணா வச்சிருக்கிறதுக்கு இந்த டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் தான் ரொம்ப முக்கியம். இது ஆண்களுடைய விதைப்பையில இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலியல் ஹார்மோன். ஆண்களுக்கு மீசதாடி வளர்றது, குரல் கரகரப்பாகிறது, நெஞ்சு பகுதி அகலமாகிறது, இது எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன் தான் காரணம். விதைப்பையில ஆரோக்கியமான விந்தணுக்கள் கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு நல்ல தசைகள் வர்றதுக்கும் உடம்பு ஃபிட்டா எலும்புகள் பலமா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஆண்கள் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நல்ல மனநிலைக்கும் இது அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஆக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் அதனுடைய அளவு வேகமாக ஆண்கள் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் உலக அளவில் சமீபத்தில் வந்த சில தகவல்கள் ஆண்களோட இனப்பெருக்க சக்தி பெரிய ஆபத்தில் இருக்கிறதா சொல்லுது. கடந்த 50 ஆண்டுகளில் ஆண்களுடைய சராசரி டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் அளவு 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டெஸ்டாஸ்ட்ரோனுடைய அளவு 50% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். இந்த ஆராய்ச்சியை நடத்தினது ப்ரொஃபசர் ஹகாய் லெவின் அப்படிங்கிறவருடைய குழு. இவரோட டீம் முன்னாடியே உலகளவில் விந்தணுக்கள் எண்ணிக்கை பயங்கரமாக குறையுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அதைத்தான் எல்லாரும் ஸ்பெர்மகெடோன், அதாவது விந்தணுக்களின் அழிவு காலம் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நவீன காலம், நாகரிகம் தான் ஆண்களை பலவீனமாக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்களுடைய தரவுகளின்படி ஆண்களுக்கு டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் அளவு 1970களின் பாதியிலிருந்து, அதாவது கடந்த 50 வருடங்களா உலகளவுல வெகுவா குறைய தொடங்கியிருக்கு. மருத்துவ ஆய்வுகளின்படி 1980களில் 60 வயதாக இருந்த ஒருவருக்கு இருந்த டெஸ்டாஸ்ட்ரோன் அளவை விட 2000ஆவது ஆண்டுல 60 வயதை எட்டிய ஒருவருக்கு அந்த அளவு மிக குறைவா இருந்தது கண்டறியப்பட்டுச்சு. அதாவது வயது ஆகிறதால குறையும் இயல்பான அளவை விட ஒவ்வொரு புது தலைமுறைக்கும் ஒட்டுமொத்தமாகவே இந்த ஹார்மோன் குறைஞ்சிக்கிட்டே வருதான். 1970 மற்றும் 80களுக்கு பிறகுதான் உலகம் முழுக்க ஃபாஸ்ட் ஃபுட் அப்புறம் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளுடைய கலாச்சாரம் அசுர வேகத்தில் பரவுச்சு. இது மனிதர்களுக்கு உடல் பருமனை அதிகமாக்குச்சு. பிளாஸ்டிக் பொருட்களுடைய பயன்பாடு இந்த காலகட்டத்தில் தான் உலகம் முழுசாவே பிரிக்க முடியாத ஒன்றா மாறுச்சு. இதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் மனித உடலுடைய ஹார்மோன் மண்டலத்தை பாதிக்க தொடங்குச்சான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிக உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய வேலைகள் குறைஞ்சு ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை முறை இந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் உலக அளவில் பெருமளவு அதிகரிச்சது. 1970களில் ஆரம்பிச்ச இந்த ஹார்மோன் சரிவு கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா எரியிற கொள்ளையில எண்ணெயை ஊத்துன மாதிரி இன்னும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில விஞ்ஞானிகள் இதே நிலைமை நீடிச்சா 2045க்குள்ள ஆண்களுடைய விந்தணுக்கள் எண்ணிக்கை 0 ஆகிடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஆனா இன்னொரு தரப்பு இதை சுத்தமா நம்பல. சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விந்தணுக்களோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு ஒன்றும் குறையல, ஆனா விந்தணுக்களோட தரம் கொஞ்சம் மோசமாகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்களோட இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவங்களோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது தான். இன்னைக்கு டெஸ்டாஸ்ட்ரோன் குறையறதுக்கு முக்கிய காரணம் உடல் பருமன் அப்புறம் சர்க்கரை நோய் அப்படின்னு அறிவியலாளர்கள் ஒத்துக்கிறாங்க. உடம்புல கொழுப்பு அதிகமானா அது டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் ஈஸ்ட்ராஜோன், அதாவது பெண் ஹார்மோனா மாத்திடும் அந்த டெஸ்டாஸ்ட்ரோனை அப்படின்னு சொல்லப்படுது. மூளையிலிருந்து வரக்கூடிய ஹார்மோன் சிக்னலையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பிஎம்ஐ, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ், 1 பாயிண்ட் அதிகமானா கூட டெஸ்டாஸ்ட்ரோனுடைய அளவு 2% குறையுமா. பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம உயரத்துக்கு ஏற்ற எடை தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பிஎம்ஐ, உடல் நிறை குறியீட்டெண்.
80 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒருத்தர். ஆனால் அவங்க 6 அடி உயரம் இருந்தால் அந்த 80 கிலோ அப்படிங்கிறது சரியான எடை. அதே 5 அடி உயரம் இருக்கிறவர் 80 கிலோ இருந்தால் அது ஓவர் வெயிட். இந்த உயரத்தையும் எடையையும் ஒப்பிட்டு பார்க்கறது தான் பிஎம்ஐயோட வேலை. ஆண்களுக்கு இந்த பிஎம்ஐ அதிகமாக அதிகமாக அவங்களுடைய ஆண்மை மற்றும் விந்தணு உற்பத்திக்கு வேகம் குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. உங்க பிஎம்ஐல ஒரு பாயிண்ட் கூடும்போதும் உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் அளவு 2% குறையுமா. உதாரணத்துக்கு ஒருத்தரோட பிஎம்ஐ 24 இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இது நார்மல். பிஎம்ஐ 24 அப்படிங்கிறது நார்மல். இதுவே பிஎம்ஐ 29, அதாவது ஓவர் வெயிட் ஆகிட்டா அவரோட உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் 10% வரைக்கும் குறைஞ்சிடும். அதாவது 29 அப்படிங்கிறது ஓவர் வெயிட்னு பார்த்தோம், 24 நார்மல். ஆக 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு பாயிண்ட்டும் 2% அப்படின்னா 10%. குண்டா இருக்கிறப்போ விதைப்பையுடைய வெப்பநிலை அதிகமாகும்னு சொல்லப்படுது. ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாக உடம்பு வெப்பநிலையை விட சில டிகிரி குறைவா இருக்கணும். நம்ம உடம்போட சாதாரண வெப்பநிலை சுமார் 37 டிகிரி செல்சியஸ். ஆனா ஆரோக்கியமான விந்தணுக்கள் உற்பத்தி ஆகணும்னா விதைப்பையுடைய வெப்பநிலை 34 டிகிரியிலிருந்து 35 டிகிரி வரைக்கும் தான் இருக்கணும். அதாவது உடம்பு வெப்பநிலையை விட 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய மூல செல்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. உடம்போட சாதாரண 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கூட அந்த செல்களால் தாங்கிக்க முடியாதான். சூடு அதிகமானா அந்த செல்கள் விந்தணுக்களை உருவாக்காமலேயே அழிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. விந்தணுக்குள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மரபணுக்கள் டிஎன்ஏ, அதை மரபணுக்கள்னா டிஎன்ஏ, அது அதிக வெப்பத்தில் சிதைஞ்சு போயிடும்னு சொல்லப்படுது. இதனால கருமுட்டையை துளைச்சிட்டு போகக்கூடிய விந்தணுக்களோட திறன் பாதிக்கப்படும். விந்தணுவோட வால் பகுதி தான் அது நீந்தி போறதுக்கு உதவுது. அதிக வெப்பம் விந்தணுவுடைய வாலையும் அதோட வடிவத்தையும் பாதிச்சு அந்த விந்தணுவை நீந்தி செல்ல முடியாம பண்ணிடும். அப்புறம் கருமுட்டையோட இணையாது குழந்தை பிறப்பு பாதிக்கப்படும். நம்ம உடம்புல சர்க்கரை அதிகமாகும் போது இன்சுலின் ஹார்மோன், அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் ஒழுங்கா வேலை செய்யாது. இன்சுலின் ஹார்மோன் அப்படின்னா நம்ம உடம்புல கணையம் சுரக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹார்மோன். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து வர்ற சர்க்கரையை உடம்புக்கு தேவையான ஆற்றலா மாத்துறது தான் இதனுடைய பணி. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது கடைசியில் குளுக்கோஸா, அதாவது சர்க்கரையா மாறி ரத்தத்தில் கலக்கும். இந்த சர்க்கரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்கு போனாதான் நமக்கு வேலை செய்யறதுக்கான ஆற்றல் கிடைக்கும். ஆனா செல்கள் பொதுவாக பூட்டியிருக்கும். இந்த செல்களுக்குள்ள இந்த குளுக்கோஸை நுழைய வைக்கிற வேலையைத்தான் இன்சுலின் செய்யுது. உடம்புல கொழுப்பு அதிகமாகும் போது செல்கள் எல்லாம் இன்சுலினை உள்ள விடாது. சர்க்கரை செல்லுக்குள்ள போக முடியாம ரத்தத்திலேயே தேங்கிடும். இதை தான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க. நாம கண்டபடி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்யாம தொப்பையெல்லாம் போடும்போது ஒரு பிரச்சனை வருது. அதாவது என்ன அப்படின்னா, சர்க்கரை செல்லுக்குள்ள போகாததை பார்த்துட்டு கணையம் என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, ஓஹோ இன்சுலின் பத்தலை போல அப்படின்னு நினைச்சு இன்னும் அதிகப்படியான இன்சுலினை சுரந்து ரத்தத்துல தள்ளும். இப்படி ரத்தத்துல இன்சுலின் அளவு அதிகமாகிறது ஆண்களுக்கு 2 வழியில ஆபத்துன்னு சொல்லப்படுது. ரத்தத்துல இன்சுலின் அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது நேரா மூளையை போய் பாதிக்குதான். மூளையிலிருந்து விதைப்பைக்கு வரக்கூடிய டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோனை சுரக்க வைக்கணும் அப்படிங்கிற சிக்னலை இந்த இன்சுலின் அப்படியே பிளாக் பண்ணிடும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் மாசுகள் விந்தணுவை பாதிக்குது அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் சொல்லுது. ஆண்களோட விந்து திரவத்துல மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க. கர்ப்பமா இருக்கக்கூடிய எலிகளுக்கு PFAS அப்படிங்கிற கெமிக்கலை கொடுத்தப்போ அதுக்கு பிறந்த ஆண் எலிகளுக்கு விந்தணு பிரச்சனை வந்திருக்கு. PFAS கெமிக்கல் அப்படின்னா ஃபார்எவர் கெமிக்கல்ஸ், அதாவது என்றென்றும் அழியாத ரசாயனங்கள். ஏன்னா பிளாஸ்டிக் கூட மக்கி போக சில 100 வருடங்கள் ஆகும். ஆனால் இந்த PFAS ரசாயனங்கள் இயற்கையாவோ இல்லை நம்ம உடம்புக்குள்ள போனாலோ என்னைக்குமே அழியாதுங்கிறாங்க. அப்படி ஒன்றை பார்த்ததே இல்லையே நாம அப்படின்னு நினைப்போம். ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களில் இது மறைஞ்சிருக்கு. நம்ம வீடுகளில் தோசை ஒட்டாமல் வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய நான்ஸ்டிக் தவாக்கள் இருக்குல்ல, அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டிங்கில் PFAS இருக்குது. தவா பழசாகி கீரல் விழுகும்போது அது சமையலில் கலந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க. பீட்சா பாக்ஸு, அப்புறம் பர்கர் வச்சு தர பேப்பர்ஸு, அப்புறம் பேப்பர் கப்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்காக ஒரு உள்பக்கமாக வழுவழுப்பான கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ரசாயனம் இருக்குன்னு சொல்லப்படுது. மழைக்கு போடக்கூடிய ரெயின் கோட், தண்ணி ஒட்டாமல் அதற்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய துணிகள், அப்புறம் கரைப்படியாத சோஃபா கவர்கள் எல்லாம் கூட இது பயன்படுத்தப்படுறதா சொல்லப்படுது. சில வகையான வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பொருட்களையும் கூட, அப்புறம் சன்ஸ்கிரீன்லையும் கூட இது கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க.
இந்த கெமிக்கல்கள் நம்ம உடம்புக்குள்ள போனா அதை எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ், அதாவது ஹார்மோன் வில்லன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PFAS கெமிக்கலோட வடிவம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான ஹார்மோன்கள் மாதிரியே இருக்கும், ஃப்ராடுக்கார பய. அதனால இது உடம்புக்குள்ள போன உடனே நிஜமான டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் வேலை செய்ய வேண்டிய இடத்துல போய் இது உட்கார்ந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உடம்பு குழம்பி போய் விந்தணு உற்பத்தியை குறைச்சிடும் அல்லது தரமில்லாத விந்தணுக்களை உருவாக்குமா. ஆராய்ச்சியில கர்ப்பமா இருக்கக்கூடிய எலிகளுக்கு இந்த கெமிக்கல் கலந்த தண்ணீரை கொடுத்தப்போ அதுக்கு பிறந்த ஆண் எலிகளுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கையும் ஆண்மை ஹார்மோன் அளவும் ரொம்ப மோசமா குறைஞ்சிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உலகம் முழுக்க இப்போ இந்த கெமிக்கலுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அதே சமயம் எலிகள் ஆராய்ச்சி செய்யாம மனித கருவுடைய திசுக்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பிளாஸ்டிக் ரசாயனங்கள் டெஸ்டாஸ்ட்ரோனையோ இல்ல விதைப்பையோ பாதிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு 90% ஆதாரம் தேவை கிடையாது. ஒருவேளை இன்னும் 100 வருடங்கள்ல மனித இனப்பெருக்கமே நின்றுட 1% வாய்ப்பு இருந்தா கூட நாம இப்பவே எச்சரிக்கையா இருக்கணும். இணையத்துல இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்டாஸ்ட்ரோன் கம்மியா இருக்கா, இந்த மாத்திரையை போடுங்க, இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீங்க வெளியில இருந்து டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு இயற்கையா டெஸ்டாஸ்ட்ரோன் சுரக்கிறத நிறுத்திடும் அப்படிங்கிறாங்க. இப்போ பிரிட்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஆண்கள் ஆன்லைனில் கண்டபடி வாங்கி இதை பயன்படுத்துறது அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் 4-5 வருடங்களில் ஆண்களோட மலட்டுத்தன்மைக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறதாகவும் சொல்லப்படுது. கோடிக்கணக்கான விந்தணுக்களில் எது ஆரோக்கியமானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐயை பயன்படுத்த போறாங்களாம். பேட்டர்னா போன்ற சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஸ்டெம் செல்களை வச்சு ஆய்வகத்திலேயே விந்தணுக்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஐ எம் மதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் படம் இருக்கு, செம்ம த்ரில்லரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அது. அந்த படத்துல மதர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு ரோபோ இருக்கும். மனித இனம் அழியறதுக்கு முன்னாடியே ஆண் விந்தணுவையும் பெண்ணுடைய அந்த சினை முட்டையையும் லேப்ல ஒன்னா சேர்த்து ஆயிரக்கணக்கான கருக்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அப்படி உருவான கருக்களை உறைய வச்சு பாதுகாக்கக்கூடிய வேலையை அந்த மதர் ரோபோ பார்க்கும். அந்த ரோபோ ஒரு பெண்ணோட கருவை எடுக்கும், அதை ஒரு நவீன எந்திரத்துக்குள்ள வச்சு ஒரு தாயோட வயிற்றுக்குள்ள 9 மாதம் வளர மாதிரியே அந்த மிஷினுக்குள்ளேயே கருவை வச்சு வளர்க்கும், முழு குழந்தையாவே வளர்க்கும், அதுவும் சில மணி நேரங்கள். இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் கூட இதில் காட்டக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிஜ உலகத்தில் ஓரளவுக்கு சாத்தியமாயிட்டு வருது. கருவை உறைய வைக்கிறது இது இன்னைக்கே நிஜ உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான். குழந்தை பெத்துக்க தாமதமாகக்கூடிய தம்பதிகள் தங்களுடைய கருவை ஆய்வகத்தில் உறைய வச்சு 10 வருடங்கள் கழிச்சு கூட அதை குழந்தையாக்கிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டிகளோட தாயோட அந்த வயிறு இல்லாமலேயே லேபில் செயற்கை குழாய்கள் மூலமா விஞ்ஞானிகள் குட்டிகளை வளர்த்து சாதனை பண்ணியிருக்காங்க. மனிதர்களுக்கும் இதை பயன்படுத்த ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. வருங்காலத்தில் ஆண்களோட விந்தணுவே தேவைப்படாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய சாதாரண தோல் செல்களை எடுத்து அதை லேபில் வச்சு விந்தணுவாவோ அல்லது சினை முட்டையாவோ மாற்றக்கூடிய ஆராய்ச்சியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரோபோக்களால் முடியாத விஷயம் குழந்தை பெற்றுக்கிறது. ஆனால் முழுசா எல்லாத்தையும் ஏஐ அப்படின்னே போய்கிட்டு இருக்கப்ப குழந்தை பெற்றுக்கிறது வரைக்கும் அதுவே பண்ணிடும். ஒழுங்கா இயற்கையான வாழ்க்கை முறைக்கு மாறி நம்ம உடல் நலன் மேல கவனம் செலுத்தலை அப்படின்னா மனித இனத்தின் அழிவை யாராலையும் தடுக்க முடியாது.